பிரசாந்தி, டெய்லி மெட்டியூலி பார்த்துன்னு இருக்கேடி, உனக்கு போர் அடிக்கல? அது எப்படி போர் அடிக்கும்? கரெக்டா 7 மணிக்கு டான்னு பாத்துருவேன். எப்படி போர் அடிக்கிறது தான் மெட்டியூலில, நீ வேற. அடி பாவி, மொத்தம் எத்தனை எபிசோடு இருக்கும் அதுல? இருக்கு ஒரு 750 800 எபிசோடு கிட்ட இருக்கு. 800 எபிசோடு அடி? இது வரைக்கும் எத்தனாவது எபிசோடு பார்த்துருக்க? டெய்லி போகுது. இப்போ 670 சம்திங் வந்துருச்சு. பாத்துங்க, 670 எபிசோடு பார்த்துட்டியா? 4-5 மாசமா பாத்துட்டு தான் இருக்கேன். சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்கா? ஆமா. சரி, அதுல ஹீரோ யாரு? ஹீரோலாம் இல்லடா, அது ஒரு மாதிரி ஃபேமிலி அப்படி நடக்கிற கதை தான். ஆனா ஹீரோ மெட்டீரியல் மாதிரியே ஒரு கேரக்டர் ஒண்ணு அதுல இருக்கு. யாரு? அதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மருமகன் வந்து போஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கு. சரி, கிட்டத்தட்ட முனுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகும் கூட வச்சுக்கலாம். என் கதையை விடு. எப்படி அந்த கேரக்டர் அந்த இதுல எப்படி அந்த கேரக்டர்னா, போஸ் வந்து அந்த ஃபேமிலியோட அச்சாணி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முன்கோவக்காரன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ரொம்ப கோவம் வரும்டா கார்த்தி. அதனால லைஃப்ல நிறைய இழந்துருவான். ஃபர்ஸ்ட் அவன் ஒரு சோடா கம்பெனி வச்சிருப்பான். ஓகேவா? அந்த நம்ம சோடா எல்லாம் குடிக்கிறோம், அந்த சோடா கம்பெனி வச்சிருப்பான். அவன் தான் அந்த சோடா கம்பெனியோட ஓனர். சரி, ஓகேவா? ஆனா அந்த சோடா கம்பெனில வேலை செய்யற ஒருத்தன் என்ன பண்ணுவான், வேற ஒரு ஹோட்டல்காரன் வந்து நிறைய கடன் வாங்கி லாக் ஆயிருப்பான். எனக்கும் வந்து பிசினஸ் வித்துட்டு வேற ஊருக்கு போகணும்னு ஆசை, உனக்கு வந்து பிசினஸ் வைக்கணும்னு ஆசை, அதுக்கேற்ற மாதிரி எதுனா ஐடியா பண்ணு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சரி, சோ அவன் என்ன பண்ணுவான், அந்த ஹோட்டலுக்காரன் வந்து போஸோட கீழே வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லி போஸ் கிட்ட போயிட்டு இந்த ஃப்ரெண்டா இருக்கவன் சொல்லுவான், முதலாளி நீங்க அந்த ஹோட்டலை வாங்கிட்டீங்கன்னா இன்னும் நிறைய லாபம் வரும் நமக்கு, நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போன மாதிரி ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்தி அந்த விளங்காத ஹோட்டலை தலையில கட்டிடுவானுங்க. ஹோட்டல் மேல நிறைய கடன் எல்லாம் இருக்கும். சரி, அந்த கடனா இருக்கிற ஹோட்டல்ல வந்து இவன் தலையில போஸ் தலையில கட்டிடுவாங்க. சரி, ஓகே. இதுல எங்க அவர் ஹீரோ மெட்டீரியலா தெரியுறாரு? எங்க ஹீரோவா? அந்த சோடா ஃபேக்டரி வித்து அந்த ஹோட்டல் வாங்குவான். திறந்த அன்னைக்கே வந்து பேங்க்காரன் மூடிட்டு போயிடுவான். ஓகேவா? அந்த ஹோட்டல் இது பண்ணவனை வச்சு சாத்துவான், ஒரு சாத்து செம்ம சாத்துவான். சரி, அதே மாதிரியே வந்து கல்யாணம் பண்றதுக்கு தனத்தை கல்யாணம் பண்ணும்போது ஒரு செயின் வாங்கி போடுவான். தனம் யாரு? தனம் வந்து அந்த ஃபேமிலி இதுல வர ஃபர்ஸ்ட் பொண்ணு. ஓகேவா? தாய் மாமாவே கல்யாணம் பண்ணி. யாரு தாய் மாமா? போஸ் தான் தாய் மாமா தனத்துக்கு. ஆமா, சொந்த தாய் மாமா. சொந்த தாய் மாமா. சொந்தத்திலே கல்யாணம் பண்றாங்க. அது என்னாச்சு, அவளுக்கு ஒரு செயின் போடுவான், அதையும் ஒருத்த வந்து ஏமாத்திடுவான். அது கவரிங் செயினே இவங்கிட்ட வித்துட்டு போயிடுவான். முன்னாடி இவ்வளவு அடி வாங்குறான். அத வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணி அது ஒரு சம பிரச்சனையா போகும். அவன் பண்ணுவான், சோடா ஃபேக்டரி வச்சிருந்தான், அப்புறம் வந்து அந்த ஹோட்டல் வைப்பான். அதுக்கப்புறம் வந்து போக ஒரு ரவின்னு ஒரு சைக்கோ கேரக்டர் இருக்கு, அது போக பேசுவான் அதை பத்தி. அவன் மூலியமா வந்து தவணை முறையில வாங்கி விக்கிற பிசினஸ் எல்லாம் பண்ணுவான். எது பண்ணாலும் அவனுக்கு லாய்க்கே வர. படிக்கலையா போஸ்? போஸ் வந்து படிக்கல, அதனால வந்து அவன் இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு அன்னைக்கு ஏமாந்து போயிடுவான். கடைசியா வந்து இப்போ ஒரு 600 எபிசோடுக்குலாம் 400 எபிசோடுக்குலாம் சூப்பரா பார்த்தனா அப்படியே சொந்தமா ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியே வச்சிருவான். கோபி வந்து தருவான். கோபி யாரு? கோபி வந்து அந்த வீட்டோட 4வது மாப்பிள்ள விஜயோட ஹஸ்பண்ட். அவனும் ஒரு வினோதமான கேரக்டர் தான், டைரக்டர் அவர் தான் ஆக்சுவலி அதுக்கு. சோ அதுல வந்து கார்மெண்ட்ஸ்ல வேலை வாங்கி தந்து கொஞ்சம் அப்படியே நல்லா ஒர்க் பண்ணுவான், பொறுமையா இருப்பான், கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிப்பான். பொன் குழந்தை பிறந்துரும் அவனுக்கு, கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிப்பான். அதுக்கப்புறம் பாத்தோம்னா தனத்துக்கும் விஜய்க்கும் சண்டை வந்து போஸ் வந்து தனியா ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சு நல்லா சூப்பரா போயிட்டு இருப்பான். கடைசியில அந்த கார்மெண்ட்ஸும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஃபுல்லா அப்படியே எரிஞ்சு போய் இதாயிடும். கடைசி வரைக்கும் அவன் ஓட்டாண்டியா தான் இருப்பான். கடைசியில பெரிய ஆளாவே ஆக மாட்டான் தான். இது வரைக்கும் அப்படிதான் காமிச்சிட்டு இருக்காங்க. போக எப்படின்னு தெரியல, நான் கிளைமேக்ஸ் பாக்கல, பார்த்தா எனக்கு தெரியும். ஆனா வந்து நல்ல ஹீரோ மெட்டீரியல், செம்மக்கும் ஒரு அவனு பாக்குறது ஹீரோ அப்படியே அந்த எல்லாமே இருக்கும். ஆனா அன்லக்கி பர்சன், பட் ஹார்ட் ஒர்க் பண்ற பர்சன், எஃபோர்ட் போட்டே இருப்பான். உன்ன மாதிரியே கட்டி நிறைய எஃபோர்ட் போடுவான், நிறைய வந்து லூஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுவான். உன்ன மாதிரியே நிறைய அவனுக்கு கோவம் வரும், கண்ட்ரோல் உன்ன மாதிரியே பொண்ணு போறதுனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் இது பண்ணிப்பான். ஆனா என்ன, அவனுக்கு கடைசி வரைக்கும் அவனுக்கு பேட் லக்காவே வந்துட்டு இருக்கும். முன்னேறி போற மாதிரி இருக்கும். 2 படி ஏறுவான், 4 படி கீழே இறங்கிடுவான். அந்த மாதிரி. ஆனா அவனுக்கு அவங்கிட்ட இருக்க ஒரே ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா, அவன் அக்கா பொண்ணுங்களை பத்தி யாரு எது சொன்னாலும் நம்ப மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான். எங்கேயும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டான்.
அதே மாதிரி கடைசி வரைக்கும் அவன் தான் காப்பாத்துவான் எல்லாரையும். அப்படியா? நல்லா பாத்துப்பான். கையில காசு இல்ல, பெரிய ஆள் இல்ல, ஆனா கடைசி வரையும் விட்டு கொடுக்க மாட்டான். அவன் ஏதோ ஒரு தொழில் பண்ணியாவது காப்பாத்திடுவான். அவன் உரிமையில கரெக்டா இருப்பான். தாய் மாமான்ற உரிமையில கரெக்டா இருந்துரும். உரிமையில கரெக்டா இருப்பான். அதே மாதிரியே கடைசி வரைக்கும் சிதம்பரத்தை அவன் தான் பாத்துப்பான். ஓ, அந்த பொண்ணுங்களோட அப்பா. அவன் தான் 4 மாப்பிள்ளைகளும் அவன் மட்டும்தான் பாத்துப்பான் கடைசி வரைக்கும். அவன் மட்டும்தான் கூடயே வச்சிருப்பான். எதா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கூடயே வச்சுப்பான், கூடயே பாத்துப்பான். போஸ் அப்ப சரியான கேரக்டர்ல. நல்ல கேரக்டர். நீ மெட்டியூல் பார்த்து பாரு, நீ விடவே மாட்டே. நீலாம் முன்னாடி சொல்ற. ஆமா, 90s கிட் எல்லாருக்குமே தெரியும் மெட்டியூல் எவ்வளவு ஃபேவரட். அப்ப அந்த நாடகத்துல போஸ் தான் ஹீரோ, அதை தாண்டி வேற யாரு ஹீரோ கிடையாது. ஹீரோன்ட்டு கிடையாது, அவர் ஒரு மெயினான கேரக்டர் அதுலன்னு வச்சுக்கலாம். அந்த கேரக்டர்லாம் அந்த கதையை நகராது, கதை நகராது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரியே இன்னும் இருக்கு அதுல மாமியாரு, அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து உனக்கு என்ன கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லு. உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு அதுல ரொம்ப 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 பிடிச்ச கேரக்டர் வந்து தனத்தோட கேரக்டர் மட்டும். தனம் யாரு? அவங்க தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு. 4 சிஸ்டர்ஸுக்குமே வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் விட்டு கொடுக்காம ரொம்ப சப்போர்ட்டிவா. போஸோட வைஃப் அதானா? ஆமா, தாய் மாமாவே கல்யாணம் பண்ணிப்பாங்க அவங்க. ஓ, ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர். சரி, ஓகே. அப்பாவை தான் விட்டு கொடுங்க. நீ சொல்றத வச்சு பார்த்தா கொஞ்சம் இந்த போஸ் கேரக்டர் பத்தி பார்க்கும்போது சின்ன சின்ன கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வருது. ஸோ நானும் மெட்டூலி லைட்டா பார்க்க ஆரம்பிக்கிறேன் ஃப்ரீயா இருக்க டைம்ல. யாரெல்லாம் வந்துச்சு என்னடா பிசினஸ் பண்ண தோல்வி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் போஸ் மாதிரியே அடுத்த பிசினஸ் பண்றோம் மேல போவோம் அப்படின்னு நம்பிக்கையோட அவன் உழைச்சிட்டே இருப்பான். ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவன் ஹார்ட் ஒர்க்கிங், நல்ல ஹார்ட் ஒர்க்கிங். நானும் மெட்டூலி பாக்குறேன். அதுல இருக்க கேரக்டர்லாம் எனக்கு புரியலன்னா உங்கள்ட்ட தான் கேட்பேன் அடுத்த வீடியோல டவுட்டா. எனக்கு ஒரு கேரக்டர் பத்தி சொல்லித்தான். அதை வச்சு ஒரு 15-20 எபிசோடு கூட நம்ம போடலாம். நிறைய கேரக்டர் இருக்கு. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சீரியல் எனக்கும் தான். நானும் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அந்த சீரியல். யாரெல்லாம் இன்னும் இப்ப பாக்குறீங்களா அவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்கு என்ன கேரக்டர் பிடிக்கும் கண்டிப்பா டேக் பண்ணுங்க. எனக்கு அடுத்த கேரக்டரை பத்தி என்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்க. அந்த கேரக்டரோட வீடியோ ஆரிஜினை பத்தி அடுத்த போடலாம். ஸோ நானும் மெட்டூலி பார்க்க ஆரம்பிக்க போறேன். எனக்கு எந்த கேரக்டர் புரியலையோ அந்த கேரக்டர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. ஏன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி, பெரிய ஃபேமிலிக்குள்ள நடக்கிறதா மெட்டூலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, அந்த ரிலேஷன்ஷிப் மீனிங் என்ன, அந்த ரிலேஷன்ஷிப்பால என்னென்ன பெட்டரான விஷயம் நடக்குது, வந்து மேலையும் போறதுக்கு கீழேயும் வர்றதுக்கு குடும்பத்துக்குள்ள எப்படிலாம் சண்டை வரும், எப்படி வராது, எப்படி ஒண்ணு சேருவாங்க, எல்லாமே இருக்கு அதுல. எல்லாமே கலந்த கலவை. ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து அது எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச கேரக்டர் நானும் சொல்றேன். நானும் மெட்டூலி பார்க்க போறேன். பார்த்துட்டு வந்து அடுத்த வீடியோல என்ன கேரக்டர் பத்தி டவுட் இருக்கும் நான் கேட்க போறேன். எவ்வளோ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறா. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். பாய்.